இன்றைய வேதவசனம் பிப்ரவரி நாள் 26. வேதத்துல சங்கீதம் 119 அதிகாரம் 71 வசனத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த வசனத்துல பார்க்கும்போது உபத்திரவத்தை குறித்து பார்க்குறோம். எல்லாருக்குமே வந்து உபத்திரவம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பயத்தை தான் கொண்டு வரும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல உபத்திரவங்கள் இல்லைன்னா சோதனைகள் அநேக நேரத்தில் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. லைஃப்பில் சோதனைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கும் போது ஏன் எதுக்குன்ற எந்த குவெஸ்டனுக்குமே நமக்கு பதில் இருக்காது. பட் அதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம யோசித்து பார்த்தோன்னா கட்டாயம் அந்த நாட்கள்லாம் ஒன்று நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்போம், இல்லைன்னா நம்ம செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. ஆண்டவரை விட்டு நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சோதனை உபத்திரவங்க காலங்களில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடக்கூடியவர்களாகவும் மாறி இருப்போம். ஒரு உபத்திரவத்தை ஆண்டவர் கட்டளையிடுறாங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதில் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தருவாங்க. அதுக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்களும் நமக்கு இருக்கும். அதனால் லைஃப்பில் நம்ம சோதிக்கப்படுறோம், இல்லைனா நம்ம ஒரு கஷ்டமான நாட்களில் கடந்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதும் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல் உபத்திரவமும் நல்லது தான். அதுலேருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிற்பாடு கட்டாயம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாங்க. ஸோ அதனால் உபத்திரவத்தை குறித்து ஒருபோதும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்காங்க, உங்களோட எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த உபத்திரவங்கள்ல இருந்தும் சீக்கிரம் ஆண்டவர் உங்களையும் விடுதலையாக்குவாங்க. Thank you. Have a beautiful day.